This video is sponsored by Buymote. Buymote ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அது ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு சினி ஸ்பீக்ஸ். இன்றைக்கி தேட்டர்ஸில் ரன் ஆகிற விடுதலை 2 படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். விடுதலை பார்ட் 1ஓட எண்டிங்கில் கான்ஸ்டபிள் குமரேசன் தலைமையிலான ஒரு தனிப்படம் அமைச்சு வாதியாரை பிடிச்சிட்டு வர மாரி காட்டி முடிச்சிருப்பாங்க. அப்படி பிடிச்சிட்டு போய் கம்பெனியில் வச்சுருந்த வாதியாரை மலையிலேருந்து காட்டு வழியாக கீழே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது வாதியாரோட ஃப்ளாஷ்பேக்காக பெருமாள் எப்படி வாதியார் ஆனார், வாதியார் ஏன் எப்படி மக்கள் படை தலைவருக்கு தலைவர் ஆனார், இதெல்லாம் தான் ஃப்ளாஷ்பேக்கில் வரும். இதுதான் விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது 2ஓட டியூரேஷன் அந்த படத்தோட இந்த படத்துக்கு 10 நிமிஷம் தான் கூட. பட் ஆனால் நம்ம தேட்டர்ஸில் பார்க்கும்போது அந்த படத்தோட இது டியூரேஷன் ரொம்ப கூடையாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனாலுமே இந்த படத்தில் எனக்கு செகண்ட் ஹாஃபில் போர் அடிக்கலை. ஃபஸ்ட் ஹாஃபில் தான் எனக்கு ஒரு லேக் ஃபீல் ஆச்சு. கென் கருணாஸ் இந்த படத்தில் ஒரு 15 மினிட்ஸ் ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ரோலோட இம்பேக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த நேம்லேருந்து கருப்பையான்ற பேரை நம்ம வாதியார் யூஸ் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க சில இடத்துல. அந்த காலத்தில் பண்ணையார்கள், போலீஸ் எல்லாருமே சேர்ந்து மக்களை எந்த அளவுக்கு அராஜகப்படுத்தி கொடுமை பண்ணாங்கன்றது தான் விடுதலை பார்ட் 1லேயும் காமிச்சிருப்பாங்க, பார்ட் 2லேயும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக ஸ்டோரி வைஸ் பார்த்தா எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் வெற்றிமாறன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு அரசியல் கருத்தாகவும் சரி எல்லாத்தையுமே இந்த வாதியார்ன்ற கேரக்டரை வச்சு முழுசாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு டைலாக் இருக்குது. போராடுறதுக்கு தலைவர் தேவையில்லை, கருத்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாதியார் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொத்தமாகவுமே வாதியாரோட கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்க மாதிரி இந்த படம் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அண்ட் வாதியார் காட்டில் இருக்கும் போது போலீஸ்கிட்ட ஒரு ட்விஸ்டான ஒரு கொஸ்டின் கேட்பார், ட்ரிக்கியாக. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வியும் திரும்ப கேட்பார். இந்த மாதிரி சில இடங்கள் எல்லாத்தையுமே வாத்தியார் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி தான் கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்டு கடைசியில் நான் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிடுறேன், நான் கோர்ட்லேயே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அவர் தப்பானவரா சரியானவரான்றதை இந்த படம் ஃபுல்லுத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாகவே வச்சிருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் கென் கருணாஸ் இந்த படத்தில் கருப்பையாவாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். நீங்கள் கூப்பிட்றது இல்லடா என் பேர், நான் சொல்கிறது தான்டா என் பேருன்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். அண்ட் கிளைமேக்ஸில் வாதியார் சொல்கிற மாதிரி அந்த டைலாகாக இருக்கட்டும். இந்த படத்தில் இருக்கிற எல்லா சீன்ஸையுமே எலிவேட் பண்ணதாக தான் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாரி 3 ட்ராக் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் தான், அதுவுமே பிளேஸ்மெண்ட் எனக்கு ஓகேவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஃப்ளாஷ்பேக்கை விட இந்த படத்தில் ப்ரெசென்ட்டில் நடக்கிற அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இந்த எல்லா சீக்வன்ஸுமே படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் சூரிக்கும் சரி மஞ்சு வாரியருக்கும் சரி இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலாக தான் கொடுத்துருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் பார்ட்லேயே அதிகமாக காமிச்சதுனால இந்த செகண்ட் பார்ட்டில் கம்மியாக காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் விஜய் சேதுபதி எப்படி வாத்தியாராக மாறினான்றது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே காட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு எனக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10க்கு நான் 8.5 கொடுப்பேன். அண்ட் வியூவர்ஸ், இதுதான் என்னோடய 2வது ரிவ்யூ. இதில் உங்களுக்கு எதனா நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த ரிவ்யூவில் இதை நான் சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.